குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டப்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25, 2025 திங்கட்கிழமை என்ன கண்டப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வானது தொடங்குது. மொத்தம் 40 தேர்வுகளும் 4000 வினாக்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோம். செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்குறதுனால நீங்கள் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்சில் இணைச்சிக்க முடியும். ஸ்க்ரீனில் தான் இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கிட்ட தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ககன்யான் திட்டம் பாராசூட் பரிசோதனை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. அதாவது ககன்யான் திட்டத்தில் விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பும் விண்கலத்தின் வேகம் குறைத்து அவர்களை பாதுகாப்பாக தரையிறங்குவது முக்கியமான அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாராசூட் அமைப்பு. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோதனை பண்ணியிருக்காங்க. இதில் மனிதர்களை விண்ணுக்கு அழைத்து செல்லும் ககன்யான் திட்டம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ வந்து கனவு திட்டமாக இருக்குது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்திய விமானப்படையின் சுபான்ஷு சுக்லா, அதாவது பிரசாந்த் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப் ஆகிய 4 குரூப் கேப்டன்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி வீரர்களாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் வந்து தான் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சுபான்ஷு சுக்லா வந்து பார்த்திங்கன்னா நாசாவுடன் இணைந்து அக்ஸிம் 4 திட்டத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொண்டு வந்தார். இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு பிறகு சொந்த விண்கலத்தில் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பிய உலகின் 4வது நாடாக இந்தியா உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ககன்யான் வீரர்கள் கடந்த சில ஆண்டுகளாக கடுமையான பயிற்சி பெற்று வராங்க. ககன்யான் வீரர்களின் ஒருவரான சுபான்ஷு சுக்லா வந்து பார்த்தீங்கன்னா அனுபவ பயிற்சி நோக்கத்துக்காக அக்ஸிம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணம் மேற்கொண்டு வந்திருக்காரு. இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. TNUSRB, TNPSC ரெண்டுலேயுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து உறுப்பு தானத்தை பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக உடலின் பல்வேறு உறுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா தானம் செய்ய முடியுது. சிறுகுடல், கணையம், தோல், நுரையீரல், எலும்பு மஞ்சை உள்ளிட்ட கிட்டத்தட்ட 25 உறுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனால் வந்து தானம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா உடல் உறுப்புகளுக்கான தேவை அதிகரித்திருந்தாலும் எந்த நாட்டிலும் உறுப்பு தானம் கட்டாயமாக்கப்படவில்லை என்பதை வந்து பார்த்திங்கன்னா கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பு தான விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் பேருக்கு 0.8 அப்படின்ற சதவீதத்தில் தான் இருக்குது உறுப்பு தானம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதாவது இது குரேஷியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா 36.5% இருக்குது. ஸ்பெயினில் 35.3% இருக்குது. அமெரிக்காவில் 26% இருக்குது. ஓகேங்களா? உறுப்பு தானத்தில் தேசிய அளவில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா வழிகாட்டி மாநிலமாக தெரியுது. 2008 வந்து பார்த்திங்கன்னா உடல் உறுப்பு தானம் செய்பவர்களின் எண்ணிக்கை 7ஆக இருந்தது. ஓகேங்களா? இது 2024 268ஆக உயர்ந்திருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு தானம் வழங்குவதன் உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு மரியாதை வழங்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசால் 2023 அறிவிக்கப்பட்டது. அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த உடல் உறுப்பு தானம் செய்கிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா கணிசமாக உயர்ந்திருக்கு. ஓகேங்களா? இதில் முக்கியமான கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக அனீஷ் தயாள் சிங் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பெருந்தொற்று காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்தியா சீனா இடையேயான எல்லை தாண்டிய வர்த்தகம் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஷிப்கிலா கணவாய் வழியாக மீண்டும் தொடங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சீனா இரு நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஷிப்கிலா கணவாய் எங்கே இருக்குது அப்படின்னா ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீனாவுடன் வர்த்தகத்தை மீண்டும் தொடங்க பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஷிப்கிலா, உத்தரகாண்டில் உள்ள லிபுலேக், சிக்கிமில் உள்ள நாதுலா ஆகிய முக்கிய எல்லை பகுதி வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வர்த்தகம் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கணவாய்கள் அப்படின்ற 10th கணவாய்கள் அப்படின்ற பாக்ஸில் கொடுத்துருப்பான். ஓகேங்களா? ஷிப்கில்லா கணவாய், நாதுல்லா கணவாய் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மில்லா கணவாய்னு கொடுத்துருப்பான். அது அந்த டாப்பிக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது தான். அதில் இருக்க ஒரு சிலதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பள்ளி பாடப்புத்தகத்தையும் சேர்த்து பார்க்குறதுனால இதை அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்காக பெண் கமாண்டோக்களை வந்து பார்த்திங்கன்னா கொண்ட தனிப்பிரிவை உருவாக்க மத்திய தொழில் பாதுகாப்பு படை CISF வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டிருக்கு. இதற்காக வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வீராங்கனைகள் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி அளிக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புலி, சிங்கம் உட்பட 7 பெரிய பூனை இனங்களை பாதுகாக்க இந்தியா தலைமையிலான சர்வதேச பெரும்பூனை கூட்டமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நேபாள நாடு வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சிருக்குது. ஓகேங்களா? அதாவது IBCA என்பது வந்து பார்த்திங்கன்னா புலி, சிங்கம், சிறுத்தை, பனிச்சிறுத்தை, ஜாகுவார், சிவிங்கி புலி, பூமா ஆகிய 7 பெரும் பூனை இனங்களை பாதுகாக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டுச்சு. இந்த அமைப்பு பிரதமர் நரேந்திர மோடியால் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலம் மைசூரில் கடந்த 2023 வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டு
வழங்கப்பட்டுச்சு. இந்த கூட்டமைப்பில் ஒரு சில நாடுகள் இணைந்திருந்தாலும் நேபாளம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக இணைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒரு நாள் தொடரை வந்து பார்த்திங்கன்னா இழந்தாலும் கடைசி ஆட்டத்தில் 276 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா வென்று பிரம்மாண்ட வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வின்ஸ்டன் சலேம் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஹங்கேரிய மார்டன் புஸ்கோவில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் பெற்றிருக்கிறார். ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது மான்ட்ரே ஓப்பன் டபிள்யூவில் வந்து பார்த்திங்கன்னா 500 டென்னிஸ் போட்டி செல்லில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவினுடைய டயானா ஷிடைன் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் இருக்காங்க. இது 500 புள்ளிகளை உடையது. ஓகேங்களா. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் பேச தேவையில்ல. இந்தியாவை சேர்ந்த வீரர்களை பற்றி படிக்கும்போது அவங்க வந்து எந்த விளையாட்டும் தொடர்புடையவங்க, அவங்க பேர் என்ன, அவங்களோட சாதனை என்னன்னு படிக்கணும். அடுத்தது ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டில் இந்தியாவினுடைய ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வென்றிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து இவர் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. இந்திய கிரிக்கெட் வீரரான புஜாரா வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வகையான ஆட்டங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெறுவதாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறார். அடுத்தது இந்தியாவின் பாதுகாப்புத்துறையின் ஒரு புதிய மைல்கல்லாக உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பான IADWUS அப்படின்ற ஒரு ஏவுகணை சோதனை வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். இந்த ஆப்ரேஷன் TSP அப்படின்ற டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சு பயன்படுங்க. 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கு. 40 தேர்வுகளும் 4000 வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். செப்டம்பர் 1 தொடங்குறதுனால இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் முதல்லேருந்து படிக்க தொடங்கி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.